நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. Welcome to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அற்புதமான இந்த பூ பாடல்கள் சுற்ற வந்து நம்ம டான்சர்ஸ் அழகா ஒரு அந்த பூ மாதிரி ஆடி அழகான வந்து நம்ம ஷோ வந்து ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. Thank you so much dancers. Thank you. ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூப்பர் சிங்கர் மேடை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அங்கே பார்த்தியா ஸ்பீக்கர் பூ, அதுக்கப்புறம் இந்த சைடு ஏதோ ஒரு டிசன்டனா பூ மாதிரி இருக்கு. நிறைய வித்தியாசமான அமேசான் காடுகள்ல இருந்து பூக்கள்லாம் இங்கே வந்து எடுத்து வந்து வச்சிருக்கோம். கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அழகா வந்து ஒரு பக்கா வந்து அவங்க ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காங்க. நம்ம ஜட்ஜஸ் ஸ்பெஷலா ஃப்ளவர் பொக்கே, ஃப்ளவர் க்ரௌன்லாம் கொடுத்துட்டு வராங்க. சூப்பர்ல சூப்பர். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கூட நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி முக்கியமான 4 நபர்களை நம்ம வந்து இன்வைட் பண்ணி ஆகணும். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜ் ஜி. The very bubbly Shubaji. Ever smiling Chitrama. India's leading voice expert Anand Vaidyanathan sir. And also give it up for top 10 contestants of Airtel Super Singer Junior 3. Woo! In the top 10 contestants la indha oru contestant ku indha Airtel Super Singer 3 oda title kadikka podu. அதோட அருண் எக்ஸ்எல்ஓ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்னு காத்துட்டு இருக்கு. சோ பூ பாடல்கள் சுற்றுல எந்த வண்டு வந்து இப்ப வந்து பாட போகுது? அடுத்த contestant இப்ப இந்த மேடையில பாட போறது அஜித்.
இந்த பாட்டு வந்து அஜித் பாடுறது உன்னிகிருஷ்ணன் சார் கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவ்வளோ நல்லா பண்ணீங்க அஜித், ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு அந்த வேறு கைகளில் தரமாட்டேன் அந்த ஒரு லைனும் வேர்வை வரும் அந்த 2 லைனில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ருதி சேரலன்னு தோணுச்சு. அதர்வைஸ் மீதி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. நல்ல எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது அஜித் பாடினதில். ஆல் தி பெஸ்ட் அஜித். அஜித், நான் ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணுவேன், உங்களுக்கு வந்து உங்களோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பாதி நேரம் உங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சில சமாச்சாரம் நீங்கள் பண்ணுறது சிங்கிங்கில் கற்றுக் கொடுத்தா வராது, அது இயற்கையாக தான் வர முடியும். ஸோ அது இருக்குது உங்கள்கிட்ட. யூர் அ ஃபேண்டாஸ்டிக் மியூசிஷியன் அண்ட் தட் வாஸ் அ லவ்லி பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. அஜித், சைல்டு ப்ராடஜி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இந்த மேடையில், இந்த சரௌண்டிங்ஸு, இந்த அட்மாஸ்ஃபியரில் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் மற்ற சிங்கர்ஸ் விட நான் நிற்கணும் அப்படின்ற துடிப்பு, அவங்க என்ன பாடிட்டுருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஏதாவது நான் பெட்டர்மெண்ட் பண்ணுமா அப்படின்ற பணிவு, ரெண்டுமே வயசு தேவையில்லை, அதுக்கு ஞானம் இருந்தால் போதும். கண்டிப்பாக அது உனக்கு நிறையவே கொடுத்தாச்சு கடவுள். நீ வந்து ஒவ்வொரு பாட்டு புரிஞ்சு பாடுற விதம், அந்த கிடைக்கிற அப்ரிசியேஷன், அந்த பாராட்டுக்கள், இது வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் உன்னை வந்து எனர்ஜி ஏற்றுது உனக்குள்ள. டெஃபினட்டாக நீ வந்து ஒரு நல்ல சிங்கராக வருவேன். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். தேங்க்யூ சார். கேண்டிமேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லர் ஹேப்பன். And judges, please do the honors. Thank you. மனோஜ், நடையா இது நடையா அண்ண நடையா, நடையா அது நடையா அது நடையா. very beautiful and amazing work மனோஜி. உங்களை பார்த்து நாங்களும் அப்படியே இன்ஸ்பயர் ஆகிறோம். எப்படி நடக்கிறது, எப்படி யூனோ. அது ஏன் கண் கலங்கி சொல்கிறீங்க? உங்களை பார்த்து அப்படி ஆறுது எனக்கு. ஓகே ஓகே, congratulations and thank you for that wonderful performance. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலன். இந்த வாரம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரவுண்ட் பூ பாடல்கள் சுற்று. அடுத்த கண்டஸ்டன்ட் இப்போ இந்த மேடையில பாட போறது SSJ07 சுகன்யா. ஆனதோம் தனன ஆனதோம் தனன ஆனதோம் தனன தனனோன ஆனதோம் தனன ஆனதோம் தனன ஆனதோம் தனன தனனோன பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே புலரும் காலை பொழுதை முழுமதியம் பிரிந்து போவதில்லை நேற்று வரை நேரம் போகவில்லையே உனதருகே நேரம் போகவில்லையே எதுவும் பேசவில்லையே இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே இது எதுவோ இரவும் விடியவில்லையே அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே பூந்தளிரே
சுகன்யா மேம் ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்து நல்லா பாடியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். இப்போ ரெக்கார்டிங்ஸில் எல்லாம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பஞ்ச் பண்ணி எடுக்கலாம். மேடையில் பாடுறது கஷ்டம். பிரெத் மட்டும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும். மூச்சு பத்தாமல் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் கொஞ்சம் இருந்தது தவிர சிங்கிங் வாஸ் வெரி குட். ரொம்ப நல்ல. ஒரு சில இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சி பூந்தளிரே எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். You've come a long way, Sukanya, from the Sukanya I knew in the last 30. தேங்க்யூ. All the best to you, Sukanya. தேங்க்யூ சுகன்யா, சார். எப்போ பார்த்தாலும் சுகன்யா எடுக்கிற ஒவ்வொரு பாடலும் மற்ற கான்டெஸ்ட்டை விட கஷ்டமான பாட்டாகவும் அப்ரோச் பண்ணுறது இந்த பாட்டா அப்படின்ற அளவுக்கு நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீ பண்ணுவே. இப்போ இன்றைக்கி பாடினது ரொம்ப கஷ்டமான பாட்டு, டுவேட் சாங்கு. அது நீ ரொம்ப கஷ்டப்படுறன்ற தெரியுது எங்களுக்கு. அந்த டீட்டெயில்டு சங்கதிகள், அந்த கிளைடு சிலதெல்லாம் மிஸ் ஆகும்போது ஐயோ இங்கே இன்னும் கொஞ்சம் மூச்சு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது தான். ஏன்னா யூஆர் ஃபென்டாஸ்டிக் சிங்கர். சின்ன சின்ன டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டா அதில் வந்துட்டு டெஃபினட்டாக ஸ்ருதியும் பர்ஃபெக்டாக இருக்கும், அந்த கிளைடும் வரும், அந்த லைன் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் பிரீத் நிற்கும். எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த மாதிரி அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் இப்போ நீ ட்ரை பண்ணதுக்கே நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கேண்டிமேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லர் கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக ஒன்று நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய ரவுண்ட் ஸ்பெஷலாக வந்து அந்த பியூட்டிஃபுல் கிரவுனை வழங்குறதுக்கு வேற யார் வரணும்? மனோஜ் ஜி. Congratulations. I hope you're very happy and all the best for your next round. தேங்க்யூ. அடுத்து யார் வரா? அடுத்தது வந்து ஒரு பம்பிள் பி. இப்போ பம்பிள் பி வந்து எப்படி குத்துப்பாட்டு பாட போறது இல்ல, பூ பாடல் ஏதோ ஒன்று பாட போறாரு. லெட்ஸ் வெல்கம் அகிலேஷ் பண்ணிடலாமா? Please let's welcome SSJ08 அகிலேஷ். செம்பூவே உன் வாசம் வரும் வாசல், என் வாசல் உன் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே.
வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. Thank you. அகிலேஷை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஆர்கெஸ்ட்ரா ஐயோ எங்கேயோ போயிட்டீங்க, இன்னொரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. அகிலேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கோல்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தொண்டை கட்டினது எப்படி இருக்கு? அதுவும் நல்லா இருக்கு. ஏதாவது பண்ணீங்களா? மெடிக்கேஷன் வாய்ஸ் ரெஸ்ட் எடுத்தீங்களா? இன்னும் வாய்ஸ் சரி ஆகலை அகிலேஷ். இல்லை, ஏன் இந்த பாட்டு சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக மெலடியில் ப்ரூவ் பண்ணான். இவ்வளோ பேத்தோஸ் ஃபீலிங் இருக்கு அதில். தாசனா பாடி கொஞ்சம் பேத்தட் இது இருக்குது, இருந்தாலும் அகிலேஷ் அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிட்டீங்க. ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆயிடுச்சுன்னு தோணுச்சு எனக்கு. இன்னொரு சாங் வேணால் சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அகிலேஷுக்கு. இது நல்ல சாங், ரொம்ப நல்ல சாங். ஆனால் நீங்கள் பாடும்போது கொஞ்சம் நல்ல த்ரோட்டு மூக்கெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கிறப்ப பாடியிருந்தால் இன்னும் நல்ல எஃபெக்டிவாக பாடியிருக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் அகிலேஷ். அக்கி, ஆக்சுவலி உங்களோட வாய்ஸ் வந்து பேஸில் நிறைய இடத்துல கிராக் ஆகிருக்கு அக்கி. யூ ஹாவ் டு கெட் இன் டு ஷேப் அக்கி. வாய்ஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரெயினில் இருக்கு கண்ணா, ஜாகிரதையாக பார்த்துக்கோ. ஆல் தி பெஸ்ட் யூ. அகிலேஷ், நல்ல சாங். அதாவது அப்ரோச் பண்ணது நல்லது. அதாவது ஒரு மெலடி ஜோனரில் நான் பாடணும் அப்படின்ற, அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு பிடிச்சது. தேங்க்யூ சார். பட் அகிலேஷ் வெரி டேலண்டட் சிங்கர் யூ ஆர். தேங்க்யூ சார். நல்லா அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. வாய்ஸில் அந்த சின்ன சின்ன மைன்யூட் திங்ஸ் சொன்னதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றது ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பம்பிள் பீ ரெக்கை எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தியா? திரும்ப எல்லாரும் காமி. பம்பிள் பீயோட ரெக்கை சின்னது இல்லைப்பா, உடம்பு தான் பெருசு. Anyway, thank you so much for the lovely performance. I hope you get well soon. Thanks. பம்பிள் பீ ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பூ பாடல்கள் சுற்று. இந்த பூந்தோட்டத்துல அடுத்ததா யார் பாட வர போறாங்க தெரியுமா? உன்ன மாதிரியே ஒரு குட்டி பக். Yes. Yes. She's dressed like me because she likes me very much. உனக்கு வந்து தலையில வச்சிருக்க ஐட்டம் கொஞ்சம் கொடூரமா இருக்கு. அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தனா கொஞ்சம் கம்பளி பூச்சி ஸ்டைல் இருக்கு. என்ன சொல்ல வர? நான் அழகா இல்லன்னு சொல்ல வரியா? ஓ மை காட், அது யாரா சொன்னாங்கன்னா உலகமே இடிஞ்சு விழுந்துரும். யா, ஒத்துக்கறல? ஒத்துக்கறல? போய் சொன்னா. Let's welcome SSJ06 Anu.
பியூட்டிஃபுல்லா டான்ஸ் பண்ணீங்க. அனு, உங்க சிங்கிங் ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தது அனு. There were beautiful things that you did with the song, but I've seen much better performances of yours. Okay, all the best. அனு ரொம்ப நல்ல ஒரு சாங் செலெக்ஷன், நல்லா பண்ணீங்க அனு. தேங்க்யூ. அனுக்கு ஸ்ருதி சரியாக கேட்டுதா இன்னைக்கு? கம்ஃபர்டபுளாக இருந்ததா? யூஸ்வலி அனு பாடுறப்போ ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும் ஸ்ருதி. இன்னைக்கு எனக்கு அவ்வளோ அங்கங்கங்கங்க நிறைய இடத்துல ஸ்ருதி போயிட்டே இருந்தது. எஸ்பெஷலி லாஸ்ட் பல்லே வரும்போது அனு இதை டெலிகாஸ்ட் பண்ணும்போது கேட்டு பார்க்கணும். காற்று அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவே இருந்துட்டு இருந்தது த்ரூ அவுட், அங்கங்கே நிறைய இடத்துல. இன்னும் கொஞ்சம் ஸ்ருதி கேட்டு நீங்கள் நல்லா தலையில் ரெஜிஸ்டர் ஆன பிறகு பாட்டு ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஓகே, காட் பிளஸ் யூ. அனு, நல்ல சாங்கு, பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் நான். இன்றைக்கி ஏதோ டென்ஷனோடு இருக்கேன். உன்னுடைய சிரிப்பு மிஸ் ஆச்சு, ஒரு ஜாலி அந்த அந்த கண்ணில் இருக்கிற ஹாப்பினஸ் இல்லை. பட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன். அங்கங்கே ஸ்ருதி தான் ப்ராப்ளம். ப்ளஸ் அந்த ப்ரீத்திங் நீ எடுக்கிறச்சு நல்ல அந்த சங்கதியெல்லாம் சிலதெல்லாம் மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். பட் நார்மலானும் எதுக்கு நீ அப்புறமாவது எனக்கு உண்மை சொல்லு, ஓகேவா? நல்லா பண்ணியிருக்கேன். கீப் இட் அப். தேங்க்யூ. Judges சொன்ன கமெண்ட்ல நல்லா கேட்டிருப்பேன். I wish you all the best for the coming rounds. Okay? All the best. Thank you, sir. Thank you so much. ஓகே, இன்றையோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் ஆனந்த் சார் கமெண்ட்ஸ். சார் சொல்லுங்கள் சார், இந்த பூ பாடல்கள் சுற்று நம்ம குழந்தைகள் உங்களோட எதிர்பார்ப்பை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்களா? இன்னைக்கு எப்படி பாடினாங்க? காம்படிட்டர்ஸாக இருக்கும்போது ஒரு ஷோக்குள்ளே இருக்கிற அதோடைய பல கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதுக்குள்ளே அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே நம்மளுக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ ஆஸ் அ மியூசிக் டீம் நம்ம அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஸோ விதின் தேட் இட்ஸ் நைஸ். பட் நான் எப்பவுமே காஷன் பண்ணுவேன், செட் யோர் கோல்ஸ் மச் ஹையர் இருக்கட்டும். 2-3 இஷ்யூஸ் வந்தது, அது கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலாக அட்ரெஸ் பண்ணலாம். ஒன்று வந்து அகிலேஷ் வந்து ஆக்சுவலி உனக்கு இன்னைக்கு வாய்ஸ் ஆக்சுவலி சரியாக இருக்குது. கம்பேர்ட் டு நார்மலி எப்படி இருக்குதோ வாய்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ பொதுவாக உனக்கு அந்த நேசல் பிளாக் இருக்குது. ரொம்ப அந்த வாய்ஸ் லவுடாக ஷவுட் பண்ணுற ஒரு டெண்டன்சி இருந்தது. ஷவுட்டிங்க்கும் ப்ரொஜெக்ஷனுக்கு வித்தியாசம் என்ன அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டா. இந்த சாங் வந்து இட்ஸ் அ வெரி டெண்டர் சாங். ஸோ ஷவுட் பண்ணியே ஒரு வால்யூம் ரேஸ் பண்ணியே அமையிற ஒரு குரல், அதில் வோக்கல் கார்ட் அக்ளூஷன் வருது. அது நம்ம சாஃப்ட் பண்ணினா வாய்ஸ் பாக்ஸ் கொலாப்ஸ் ஆகுது, ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவன் வந்து முதல்ல இந்த பாட்டு எடுத்த உடனே என்னவோ மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்து போய் நன்னா ஒர்க் பண்ணி அட்லீஸ்ட் இந்த எஸ்தெட்டிக்ஸ் எல்லாம் நன்னா கொண்டு வந்தான். தட்ஸ் வாட் ஐ அப்ரிஷியேட். பாய். Thank you so much, sir. Thank you so much. பூ பாடல்கள் ரவுண்டை பற்றியும் நம்ம குழந்தைகளோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் நம்ம ஆனந்த் சாரோட கமெண்ட் கேட்டாச்சு. ஸோ யாரெல்லாம் டேஞ்சர் ஜோனில் வர போகிறாங்க அப்படின்னு ஒன்று கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸஸையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஜட்ஜஸ் கிட்ட தான் இருக்குது யார் அடுத்த லெவலுக்கு டேஞ்சர் ஜோன்லேருந்து சேஃப் ஜோனுக்கு போக போகிறாங்க அப்படின்றத அவங்க தான் தீர்மானம் பண்ண போகிறாங்க. நம்மளோட குழந்தைகள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் க்ரீம், தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் நம்மலாம் என்ஜாய் பண்ணோம் இந்த ரவுண்ட் பூ பாடல்கள் சுற்று. இந்த சுற்றுல பாட்டம் 3 contestants யாரு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. பட் பிஃபோர் தட் we'll start with a little happy note. இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார்? 2 பேர் இருந்தாங்க. ஓகே. பட் லீட் எடுத்தது வந்து சுகன்யா. சுகன்யா இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் சுகன்யா. சுகன்யா
உங்களுக்கு ஸ்மார்ட் வழங்கும் ஒரு டிஜிட்டல் கேமரா. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்க்கும் நிறைய லட்சங்கள் இருக்கு. அண்ட் இந்த டாப் 10 கண்டஸ்டன்ட்ல இருந்து ஒரு கண்டஸ்டன்ட்க்கு தான் இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டைட்டில் கிடைக்க போகுது. அந்த வின்னருக்கு இந்த டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 60 லட்சம் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸும் கிடைக்க போகுது. ஓகே ஜட்ஜஸ், now it's time for the serious decision. இந்த வாரத்தோட weakest contestants யார்? யாழினி, அனு, அகிலேஷ். இந்த வாரத்தோட weakest performers யாழினி, அனு அண்ட் அகிலேஷ். இது இந்த வாரத்தோட நிலைமை மட்டும்தான். நீங்கள் நிறைய சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, சாக்லேட் ஷவர்ஸும் வாங்கியிருக்கீங்க. பட் இந்த வாரம் யூ ஆர் த வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ். அனுவோட அம்மா, இன்னைக்கு அனு வந்து பாட்டம் 3ல வருவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்களா? அவங்க பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, கேட்டீங்க, நினச்சிங்க? அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது, அதுக்காக எடுத்தேன் அந்த பாட்டை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது தான் பாடுவேன்னு ரொம்ப இது பண்ணி எடுத்தா அந்த பாட்டை. பட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அவங்க வந்து பாட்டம் 3ல வருவாங்க? சொன்ன மாதிரி ஸ்ருதி போயிருக்கோம், அதுக்காக தான் நிற்கிறேன் அப்படி. தேங்க்யூ ஸோ மச் மேம். யாழினி, நீங்கள் வந்து டாப் 10க்குள்ளே வரும்போதே வந்து அப்படியே கொஞ்சம் தட்டி தடுமாறி தான் வந்தீங்க டாப் 10க்குள்ளே. பட் அகைன் யூ கேவ் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம். பட் இன்னைக்கு ஏன் நீங்கள் பாட்டம் 3ல இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் ப்ராக்டிஸ்லலாம் நல்லா பண்ணேன்னு தான் தோணுது. இன்றைக்கி என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்கல. யாழினியோட அம்மா, வணக்கம்மா. ஸோ யாழினி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ப்ராக்டிஸ் அப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்ன நடந்துச்சு ப்ராக்டிஸுக்கும் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கும்? ஆக்சுவலாக இந்த ரவுண்டுக்கு அவள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணா. ஏன்னா லாஸ்ட் ரவுண்டு அவளால் நல்லா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேறு இருந்தாள். நிச்சயமாக நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நான் சாக்லேட் ஷவர் வாங்கி நான் உள்ளே போயிடுவேன் அப்படின்னு. பட் அவளுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அடுத்த ரவுண்டில் நல்லா பாடிடுவேன். ஆல் தி பெஸ்ட் யாழினி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். அகிலேஷ், உனக்கு வந்து கொஞ்சம் வாரமாகவே யூ ஹேட் சம் த்ரோட் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ ஜட்ஜஸும் வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. உங்கள் வாய்ஸ்னால தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை, நல்லா தான் பாடினேன், அது வாய்ஸ் தான் ஒத்துழைக்கல. ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? கான்ஃபிடென்ட்டாக இருந்தியா? சரி, ஓகே இந்த வாட்டி நல்லா பாடுவேன், வாய்ஸ் கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணியா? அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப மெலடியான ஒரு பாட்டு வேறு எடுத்தேன். மெலடியில் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன். ஐ டிட் மை பெஸ்ட். ஹீ ஒர்க் இந்த சாங்க்கு அவன் ப்ரூவ் பண்ணோன்ட்டு உங்கள் முன்னாடி சித்ராமா முன்னாடி பாடி அவன் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் வாங்கலைன்னதே எனக்கு பெரிய சந்தோஷம். இதுக்கு மேலே ஒன்றுமே எனக்கு தேவையில்லை. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்மா. ஓகே, ஐ விஷ் 3 of you ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து இந்த காம்படிஷனில் நீங்கள் நிற்கணுன்னா, இந்த ஸ்டேஜில் மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா, ஒன் லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, லைஃப் லைன். இந்த லைஃப் லைனை நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு வருவீங்க. ஓகேவா? ஐ கெஸ் ரெடி ஃபார் த லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அனு, இந்த லைஃப் லைனை இப்போ நீங்கள் தான் பாட போகிறீங்க. ஐ விஷ் யூ ஆல் த லக். ஓகே, யாழினி அண்ட் அகிலேஷ் கம்.
நுனிமூக்கு ஏனம்மா வேர்த்திருக்கு ஆவாரப்பூவ 6 நாளா நீ போகும் பாதையில் காத்திருக்கு என் நுனிமூக்கு ஏனுங்க வேர்த்திருக்கு Thank you so much, Anu. I wish you all the best. We have to wait for results, okay? Please take your seat. Thank you. Akhilesh? Akhilesh, it's your turn, da. Lifeline, nalla use panniko. Do or die situation. Supra kalikide. ஒரு புன்னகைப் பூவே, சிறு பூக்களும் தீவே. La 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 la. La 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 la. La la la. Oh la la la. எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது லவ் பண்ணு ஓ லவ் பண்ணு ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களும் தீவே நீ என்னை மட்டும் காதல் பண்ணு என் வாலிப நெஞ்சம் உன் காலடி கெஞ்சும் ஒரு காதல் பிச்சை போடு பொண்ணு நான் கெஞ்சி கேட்கும் நேரம் என் நெஞ்சில் ஒரு மீதம் அச்சோ அச்சோ காதல் வரதோ எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது என் பேரு உன் பேரை சொல்லி அழைக்குது லவ் பண்ணு லவ் பண்ணு சூரியன் வாசல் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கும் உத்தாதம்மா வில்தாதம்மா சந்திரன் உள்ளே வந்து சாக்லேட் கொடுக்கும் சுத்தாதம்மா ரிலுதம்மா உன் படுக்கையறையிலே ஒரு வசந்தம் வேண்டுமா உன் குளியறையிலே வின்டர் சீசன் வேண்டுமா நீ மாற சொன்னதும் நாங்க சீசனும் மாற வேண்டுமா லவ் பண்ணு ஐயா பண்ணு எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது லவ் பண்ணு லவ் பண்ணு ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களும் தீவே நீ என்னை மட்டும் காதல் பண்ணு என் வாலிப நெஞ்சம் உன் காலடி கெஞ்சும் ஒரு காதல் பிச்சை போடு கண்ணு நான் கெஞ்சி கேட்கும் நேரம் என் நெஞ்சில் ஒரு மீதம் அச்சோ அச்சோ காதல் வரதோ லல்லா 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 லா 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 லவ் பண்ணு லல்லா 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 லவ் பண்ணு லா 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 ஓ லவ் பண்ணு லா 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 லவ் பண்ணு. Thank you. Akhilesh, அப்படியே full ஜோஷோட சூப்பரா பாடுன. Thank you. All the best. I have to wait for results, okay? Thank you so much. You can take your seat. Yarni, now it's your turn. Are you ready? Ready. All the best. Thank you.
இது என்ன நினைவா உருகியதே எனதுள்ளம் பெருகியதே விழி வெள்ளம் விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் மேகம் திறந்து கொண்டு மின்னல் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா மார்பில் ஒளிந்து கொண்ட மாறன் நம்பு வரும் கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளியறையா மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையும் நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே உன் பேரை சொன்னால் போதும் இன்று வழிவிடும் காதல் நதியே என் சுவாசம் உன் மூச்சில் உன் வார்த்தையின் பேச்சில் 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே மலகளே மலகளே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே எனது உள்ளம் பெருகியதே விழி வெள்ளம் விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் யாழ்னி இந்த லைஃப் லைனை அழகாக யூஸ் பண்ணி பாடியிருக்கீங்க. ஸோ ஜட்ஜஸ் 3 பேருமே அவங்க லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸ் பாடி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த 3 பேர்லேருந்து யார் சேஃப் ஜோனுக்கு போக போகிறாங்க? நிச்சயமா யாழினி. யாழ்னி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாழ்னி. மறுபடியும் ஒரு ஃபைட்டர் ஸ்பிரிட்ல யூ ஆர் பேக் இன்டு ஆக்ஷன். நீங்க டாப் 9 கண்டஸ்டன்ட்ஸ்ல கண்டிப்பா இருக்கீங்க and congratulations for that. அனு சார் அனு ஒரு வெரி டேலண்டட் சிங்கர்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அனுக்கு ஃப்ரம் த பிகினிங் இருக்கிற ஒரு சின்ன மைன்யூட் இல்லை, அது எடுத்தால் மைன்யூட்டு, எடுக்காட்டு ரொம்ப ரிஸ்க்கு. அது என்னென்னா அந்த ஃபார்மேஷன் அது வந்து பை ப்ராக்டிஸில் போகுமா இல்லை வாய்ஸ் டிம்பர் கரெக்ட் பண்ணி ஏதாவது செஞ்சு அதுக்கு நீ ப்ராக்டிஸ் வேறு டைப்பில் செய்யணுமான்றது நிச்சயமாக அனந்த் சாரால் தான் முடியும். அது என்னன்றது நீ ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். அதர்வைஸ் யூ ஆர் அ ஃபென்டாஸ்டிக் சிங்கர். அகிலேஷுக்கு இன்றைக்கி செகண்ட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எனர்ஜியோடு பாடியிருக்கீங்க. தேங்க்யூ. ஆனால் பர்ஃபெக்ஷன் லெவலில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாய்ஸில் அந்த கரகரப்படையில் வந்தது சங்கதிகளுக்கு இன்னும் கிளாரிட்டி வரணும். ஒரு சில நோட்ஸு கிளாரிட்டி வரணும். அப்புறம் மாறி மாறி சொன்னதும் அப்படி ஒரு லைன் வருது இல்லையா, அங்கெல்லாம் கண்ட்ரோல் போச்சு. அகிலேஷுக்கு அந்த ஷவுட்டிங் டெண்டன்சி இன்னும் கொஞ்சம் இருக்குது வாய்ஸில், அது கூட கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதர்வைஸ் அகிலேஷை பற்றி என்ன சொல்கிறது, நல்ல பெர்ஃபார்மர், என்ன சொல்கிறது, எல்லாமே எல்லா விதத்துலேயுமே நீங்கள் ரொம்ப
எக்ஸப்ஷனலி குட்டாக இருக்கீங்க. உங்கள் வாய்ஸை நல்லா பாதுகாக்குங்க, உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அப்படி தான் நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாய்ஸு நம்ம கையில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அப்போ இனிமேல் கொஞ்சம் ஹெல்த்து நல்லா பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ் ஃபார் த கமெண்ட்ஸ். அனுவோட அம்மா, உங்கள் மனசுக்குள்ளே இப்போ என்ன ஓடிட்டுருக்கு, என்ன நினச்சிட்ருக்கீங்க? செலக்ட் ஆகணும்னு தான் ஆசை, ஆனால் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி. அகிலேஷோட அம்மா இல்லைனா அப்பா? என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நானும் அனு மம்மி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த இக்கட்டான நிலைமைக்கு வந்திருக்கோம். எப்படி இருந்தாலும் ஓகே. ஏன்னா அனு வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியாது. எனிதிங், நோ ப்ராப்ளம். அம்மா, உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது. இந்த பயணத்தை விட்டு வெளியேற போகிறது அகிலேஷாக இருக்கட்டும் இல்லை அனுவாக இருக்கட்டும், தே ஆர் டெஃபினெட்லி த ஸ்டார்ஸ் ஆஃப் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3. இந்த காம்படிஷன் விட்டு வெளியே போகிறீங்க, அவ்வளோதான். அது மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்போம், மீண்டும் மீண்டும் we're going to sing, we're going to have lots of fun. அது மட்டும் கன்ஃபர்ம்ட். ஜட்ஜஸ், இட்ஸ் ஆல் அப் டு யூ நவ். என்ன கேட்டால் பெட்டர் தான் தி பெஸ்ட்டுக்கு தேடிட்டு போகிறோம் தவிர அந்த ஒன் வின்னர் அது யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னதுக்கு காரணம் அதுதான். இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கேப், அவ்வளோதான், சின்ன இடைவேளை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை தாண்டி அடுத்த ஸ்டெப்பை போகிறாங்க. ஒரே ஒரு வருத்தம் என்ன இருக்கும், பேரண்ட்ஸை பிரிஞ்சு அவங்க இருக்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சு நீங்கள் இருக்கிறது தான் மனசு கஷ்டமாக இருக்கும். மொழிய நிறைய சாதிக்க போகிறீங்க, வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் அடைய போகிறீங்க. இது ஆரம்பம் மேடை, இது உங்களை வந்து வளர்த்த ஒரு அது ஸ்கூல். இந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க, அதுதான் விஷயமே. ஸோ அந்த பக்குவம் டெஃபினட்டாக அகிலேஷ்க்கு அனுவுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து டெஃபினட்டாக அகிலேஷ் மேலே எவ்வளோ பாசம் இருந்தாலும் அவர் ஓய்வு எடுக்கிறாருன்றது தான் உண்மை. அகிலேஷ்க்கு வாய்ஸ்க்கு ரெஸ்ட்டு வேணும் மெயின். நாங்கள் வந்து நீ வந்து மிகப்பெரிய பெர்ஃபார்மராக வரப்போகிற வாழ்க்கையில், அது மட்டும் உண்மை நாங்கள் சொல்கிறது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் அகிலேஷ். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். டேக் கேர். தேங்க்யூ ஜட்ஜஸ். ஸோ அனு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் டாப் 9ல் இருக்கீங்க. யூ ஆர் சேஃப். ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே. தன் இயல்பான பேச்சாலும் துருதுருப்பான செயல்களாலும் எல்லோருடைய மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்த அகிலேஷ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் கண்டிராத ஒரு வித்தியாசமான போட்டியாளர். இரண்டாயிரத்தி 9 ஆரம்பித்தது அகிலேஷின் சூப்பர் சிங்கர் ஜூனியர் பயணம். பால்ல மீனுக்கும் வெள்ளங்க மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னார்க்கு நீ கூட்டமெல்லாம் ஊர்கோலம். அகிலேஷ் வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மர்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஆரம்பத்திலேயே தனக்கென்று ஒரு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தியிருந்தது. அகிலேஷின் அந்த பயணம் ஆரம்பிப்பதற்குள் முடிவடைந்தது. ஆனால் இந்த 3 வருடங்கள் 2012 சூப்பர் சிங்கர் ஜூனியருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பட்டத்தை வெல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவோடு காலடி எடுத்து வைத்தார். பாடிய ஒவ்வொரு பாடலிலும் அந்த கனவை மெய்ப்படுத்துவதற்கான வெறியும் தாகமும் இருந்தது. கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து நீங்க காமிச்சிருக்கீங்க. அது மட்டுமல்லாமல் தன் வழக்கமான குறும்புத்தனத்தால் சூப்பர் சிங்கர் ரசிகர்களின் மனதை வெகுவாக கவர்ந்தார். அகிலேஷ், நான் உங்களை கட்டி பிடிச்சனாலே நீ கொஞ்சம் டல்லா இருக்கியா? இல்லை, கொஞ்சம் அப்படிதான். வாங்க போங்க போங்க. ஐயோ, இப்படி தனக்கென்று ஒரு பாதையை வடிவமைத்து வெற்றிகரமாக பயணித்து வந்த அகிலேஷ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3இல் டாப் 10 போட்டியாளர்களுள் ஒருவராக முடிசூட்டப்பட்டார். நீங்க டாப் 10ல போறீங்க. அது மட்டுமல்லாமல்
அவரோடு சேர்ந்து ஒரு ஜூனியராகவே மாறி நம்மை உற்சாகப்படுத்தினார் அகிலேஷின் தந்தை. ஹலோ, ஆக்சுவலாக இப்போ தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் நான் பேசலை. ஆக்சுவலாக 3 ஜட்ஜஸ்ஸு ரியலி நான் சித்ராமாவை சேச்சின்னு கூப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். அப்புறமா சுபாஜி 3 வேர்டில் பேசுகிறவங்க, அக்கு அம்மு, அதிலே முடிச்சிருவாங்க எல்லா வேலையும். ஸோ அந்த ஒருத்தரையும் என்ன ஈஸியாக டவுன் டு எர்த்தாக நீங்கள் ஒன்று ஒருத்தருக்கும் ஒரு கண்டஸ்டன்ஸ் சொல்கிறது அத்தனை நல்லா இருக்குது. மல்டி டேலண்டட் மனுஜி, அந்த இதை நான் அகிலேஷ்க்கு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நீயும் மனுஜி மாதிரி ஆகணும்ன்ட்டு எப்போவுமே அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அது டெஃபினட்டாக அதே மாதிரி நம்ம அனந்த் சார் ஒன்று ட்ரைனிங் அவர் கொடுத்ததெல்லாம் ரியலி ரொம்ப நல்லா இருந்தது. அவனும் ரொம்ப கற்றுக்கிட்டான். அட் தி சேம் டைம் ஐ ஷுட் தேங்க் மை 2 sisters who have always dancing with me, Mr. Pragati Amma as well as Anjana Amma. ஆனால் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார். எல்லா தடவையும் நீங்கள் ரொம்ப இங்கே டான்ஸ் பண்ண எல்லா பசங்களுக்கும் ஒரே மாதிரி யார் பாடினாலும் இவர் ஆடிட்டு இருப்பாரு. எல்லாருக்கும் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைச்சது அகிலேஷன் நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே அவங்களுக்கு பணிவோட அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நீ நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில். எங்களுக்கு இதை விட லைஃப்பில் வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இவ்வளோ ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்படின்னா ஒரு குடும்பம் இருக்கணும். நல்லா இருங்கோ. தேங்க்யூ ஆர்டிஸ்ட். தி பெஸ்டஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் ஆஃப் யூ. ரியலி தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். இதுவரை எல்லோரையும் சிரிக்க வைத்து மகிழ்வித்த அகிலேஷ் நம் கண்களில் கண்ணீர் வரவழைத்த ஒரு உணர்ச்சிகரமான தருணம். தான் தோன்றும் ஒவ்வொரு முறையும் நம்மை மகிழ்வித்த அகிலேஷ் இந்த முறை கனத்த இதயத்தோடு வெளியேறினாலும் நம்மை சிரிக்க வைக்க தவறவில்லை. இப்பதான் நான் விட்டு சூப்பர் சிங்கர் விட்டு போடுறேன். ஆனா வைல்ட் கார்டுன்னு ஒன்று வரும்போது கண்டிப்பா வருவேன். Something, 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 something. Logic, ellaam magic, something. Laptop, solemn, something. Logic, ellaam magic, something. Love, love, என்றாலே something, something என்றாகும். 6 days தொடங்கி 6 days வரைக்கும் something இல்லையாடா. இன்னைக்கு இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 ஓட மேடை விட்டு வெளியேற போறது அகிலேஷ். பட் த காம்படிஷன் மஸ்ட் கோ ஆன். மீண்டும் அடுத்த வாரம் டாப் 9 contestants will be back. Until then, it's back from all of us in ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 powered by Sunfeast Dream Creep. இது தமிழகத்தின் செல்ல குரல். Good night.